ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங் கீக். இந்த வீடியோவில் நம்ம ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர் அண்ட் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நார்மலாக நீங்கள் ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர்னால் எல்லா லாங்குவேஜஸ்லையும் டபுள் ஈக்குவல்ஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது இப்போ வந்து ஒரு நம்பர், இப்போ நான் லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 5ன்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ இங்கே ஒரு நம்பர் ஏ இஸ் ஈக்குவல் டு 5ன்னு போட்டிருக்கேன். அந்த ஏ வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்றதுக்கு டபுள் ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே இந்த கன்சோல் லாக் பிரிண்ட் ஆகுது. இதுவே நான் இப்போ இந்த 5 ஒரு நம்பராக இல்லாமல் ஒரு ஸ்ட்ரிங்காக போடுறேன் அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போயும் இன்சைட் இஃப்குள்ளே வருது. இங்கே வந்து நம்ம நியூமரிக் 5 போட்டிருக்கோம், ஆனால் ஏக்கு அசைனாக இருக்காது ஸ்ட்ரிங்கோட 5. ஸோ இந்த டபுள் ஈக்குவல்ஸ் ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கும், பட் டேட்டா டைப் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்காது. இதுவே நம்ம ட்ரிபிள் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளேயே வராது. ஏன்னா ட்ரிபிள் ஈக்குவல்ஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வேல்யூ மட்டும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்காது, ஆல்சோ இது வந்து டேட்டா டைப்பும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கும். இப்போ நம்ம இங்கே ஸ்ட்ரிங் 5 கொடுத்துருக்கோம். இந்த இஃப்குள்ளே வரணும்னா இங்கேயும் நம்ம ஸ்ட்ரிங் 5 ட்ரிபிள் ஈக்குவல் ஸ்ட்ரிங் 5 கொடுத்தா தான் இந்த இஃப்குள்ளே உங்களுக்கு வரும். ஸோ இன்சைட் இஃப் வந்துருச்சு. ஸோ இதுதான் டபுள் ஈக்குவல்ஸுக்கும் ட்ரிபிள் ஈக்குவல்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ்னா என்ன, ஜாவாஸ்கிரிப்ட்ல ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் கன்சோல் லாக் பண்ணும்போது நார்மலாக இந்த ஏ இஸ் ஈக்குவல் டு 5ன்றதை நான் நார்மல் டபுள் கோட்ஸில் போடணுன்னா ஏ ஈக்குவல்ஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டர் போட்டு ஏன்ற வேரியபிளை அங்கே மென்ஷன் பண்ணுவேன். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 5ன்ற அவுட்புட் உங்களுக்கு வரும். ஆனால் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ்ன்றது நீங்கள் பேக்டிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஏவை எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ளஸ் சைன்லாம் யூஸ் பண்ணாமலே ஜஸ்ட் நீங்கள் ஒரு நார்மல் ஸ்ட்ரிங்லேயே உங்கள் வேரியபிள்ஸையும் எப்படி இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேக்டிக்ஸ் போட்டுக்கிறேன். பேக்டிக்ஸ்னால் உங்கள் எஸ்கேப் கீக்கு கீழே ஒரு கீ இருக்கும், அதுதான் வந்து பேக்டிக். ஸோ இதை நான் ஒரு ஸ்ட்ரிங் டைப் பண்ணிக்கிறேன், த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் அப்படின்ட்டு. இப்போது இதில் நீங்கள் வேல்யூவை வேரியபிள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டாலர் அதுக்கப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட்ஸ், இதுதான் ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்குள்ளே நீங்கள் அந்த வேரியபிளை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து இந்த ஸ்ட்ரிங் லிட்டர்லேருந்து ஆக்சஸ் ஆகி உங்களுக்கு அவுட்புட்டில் வரும். ஸோ இந்த வீடியோவில் ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர் அண்ட் ஸ்ட்ரிங் லிட்டரல் பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்குறாங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.